ஏம்மா? ஆமா. ஏன்னா பெரும்பாதைக்குள்ள வரைக்கும் இப்படி யோசிக்கிறீங்க. அப்புறம் நான் அடுத்த வாரம் கண்மலைய தாண்டி போயிருவோம். கண்மலைய தாண்டி போயிருவோம். அதனால சரி. ஓகே. இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் திரும்பவும் சொல்றேன். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு சிலுவைக்கு பின் எனது ஆசீர்வாதம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. ஏன்னா கடந்த வாரங்கள், அதாவது கடந்த வாரத்துக்கும் முந்தின வாரம் வரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள், அந்த பாடுகளின் நிமித்தம் அடுத்து பாடுகளினால வருகிற ஆசீர்வாதம் என்னன்னு தியானிச்சோம். அடுத்து உயிர்த்தெழுந்த அந்த ஆசீர்வாதம், இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்னா தியானித்தோம். அதோடு கூட முடிந்து விடாம சிலுவைக்கு பின் எனது ஆசீர்வாதம் ஆமென் என்று சொல்லாம இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செஞ்சார்னா எகிப்திலிருந்து அங்கே மோசையை கொண்டு எகிப்து தேசத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து எங்க கொண்டு வந்தாரு? வெளியில கொண்டு வந்தாரு. எகிப்திலிருந்து எங்க கொண்டு வந்தாரு? வெளியில கொண்டு வந்தாரு. வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கடமை முடிஞ்சிச்சுன்னு விட்டுட்டாரா? கடமை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எப்படியோ எகிப்துல இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துட்டேன், இனி அவங்கவுங்க வாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரா? சொல்லுங்க, விட்டுட்டாரா? இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணினாரு? அவர்களுக்கென்று நியமித்த கானானை, சொல்லுங்க, அவர்களுக்கென்று நியமித்த கானானில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இடையில வருகிறதான செங்கடலாகட்டும், யோர்தான் ஆகட்டும், எரிகோவாகட்டும், எல்லாவற்றிலும் அற்புத அடையாளங்களை செய்து அவர்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து, அவர்களுக்கு தேவையான காடைகளை கொடுத்து, கட்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்து, 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடித்து தேவன் அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே தேவன் சேர்த்தார் என்றால், இன்றைக்கு நம்மளை வழி நடத்துகிற ஆவியானவர் நம்ம நடுவில் இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசத்தோட, அப்போ இப்ப நம்ம எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வெளியே வந்தாங்களோ அதே போல தேவன் கடந்த நாட்களில் இருந்தல நம்ம மேல இருந்ததான பாவத்தின் அடிமைத்தனம், சாபத்தின் அடிமைத்தனம், சாத்தானின் அடிமைத்தனம், தரித்திரத்தினுடைய அடிமைத்தனம், வியாதியினுடைய அடிமைத்தனம், எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாக்கவே இயேசு கிறிஸ்து நமக்காக, உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே மரித்து சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் ஜெயித்து விட்டார். நல்லா கரந்தட்டுங்க, நல்லா கரந்தட்டுங்க, நல்லா கரந்தட்டுங்க. அப்போ ஜெயித்து சாத்தானின் கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, அப்படி சொல்லுங்க, சாத்தானின் கையிலிருந்து நம்மளை எங்கிருந்து எங்க கொண்டு வந்துட்டாரு? பாவத்தின் அடிமைத்தனம், வியாதியின் அடிமைத்தனம், தரித்திரத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்க கொண்டு வந்துட்டாரு? இப்ப வெளியே கொண்டு வந்துட்டாரு. வெளியே கொண்டு வந்து அப்படியே நம்மளை என்ன செய்ய? விடுதலையாக்க விரும்பல. எனக்கு ஏசப்ப ஒரு சில காரியத்தை ஒரு சிலருக்கு ஜெபிக்கிற பொழுது சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு சிலருக்குள்ள இருக்கும்ல அந்த இருளின் ஆவி. அப்ப அந்த இருளின் ஆவியை வெளியே துரத்த சொல்லுவார். இயேசுவின் நாமத்துல அவர்களுக்கு கொடுக்கிற இருளினுடைய கிரிகள் எல்லாம் வெளியே துரத்த சொல்லுவார். துரத்த சொல்லிட்டு துரத்துன உடனே அந்த இடம் எப்படி இருக்குன்னா வெற்றிடமாயிரும். அந்த இடம் எப்படி ஆயிரும்? வெற்றிடமாயிரும். வெற்றிடமான உடனே அடுத்து ஏசப்பா எனக்கு சொல்லுவார் என்னன்னா, அவர்களை கர்த்தருடைய அபிஷேகத்தை நிறைய பண்ணுன்னு சொல்லுவார். அக்கினி அபிஷேகத்துக்குள்ள அவங்களை கொண்டு போயிரு, அல்லது பரிசுத்தாவியானுடைய நிறைவுக்குள்ள அவர்களை கொண்டு போயிரு. ஏன்னா ஒருவேளை இப்ப பரிசுத்தாவியானவர் நிரப்பவில்லை என்றால் சாத்தா போயிட்டு என்ன செய்வா? திரும்பி அந்த ஜோடிக்கப்பட்டதை பார்த்து என்ன செய்வா? பின்னும் ஏழை கொண்டு வந்துருவான். அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நல்ல கவனமா, அதாவது மீட்கப்பட்டுட்டோம் நம்ம. சொல்லுங்க, என்ன ஆயிட்டோம் நம்ம? நல்லா சொல்லுங்க, நம்ம என்ன ஆயிட்டோம்? ஏசப்பா ரத்தத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையினாலே நம்ம என்ன ஆயிட்டோம்னா மீட்கப்பட்டு இப்ப வெளியில வந்துட்டோம். இதுவரைக்கும் சாத்தானுடைய அடிமைத்தனம் நம்ம மேல இருந்தது, சாத்தானுடைய நுகம் நம்ம மேல இருந்தது. அப்படின்னு சொல்ல, தரித்திரத்தினுடைய ஆவி, பிசாசுடைய நுகங்கள் நம்ம மேல இருந்து இப்ப வெளியே வந்துட்டோம். இப்ப வெளியே வந்த உடனே அடுத்து நம்ம யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துடணும்? பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல். அப்படின்னு சொல்ல, இல்லைனா பகலிலே மேகஸ்தமும் இரவிலே அக்னி சமம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினதோ அதுபோல ஆவியானவருடைய வழி நடத்தலுக்குள்ள, அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய வழி நடத்துறதுக்குள்ள நம்ம வந்துடணும். திரும்பி எங்கேயும் போக கூடாது, எகிப்துக்குள்ளேயும் போக கூடாது, அங்கேயே நின்றக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிற வாழ்க்கை. எந்த வாழ்க்கை? முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிற வாழ்க்கை. அதாவது என்ன வரும்? யோர்தான் வரும், செங்கடல் வரும், யோர்தான் வரும், எரிகோ வரும், வனாந்தரம் வரும், 7 ஜாதி வருவாரு, 31 ராஜாக்கள் வருவாங்க. எல்லாத்தையும் மேற்கொண்டு 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 தேவன் நம்மளை எதற்காய் அழைத்தாரோ, தேவன் நம்மளை எதற்காய் பிடித்தாரோ, தேவன் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, கடைசி பரியந்தும் அவருடைய கையை பிடித்து என் மேலே தேவன் எழுதியிருக்கிற தேவ திட்டத்துக்கு முழுக்க 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 அர்ப்பணித்து அவர்
என்கிட்ட என்ன சொல்லுகிறாரோ அவர் காட்டுகிற வழியில போகிறதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நல்ல கரந்தட்டுமா, நல்ல கரந்தட்டுங்க, நல்ல கரந்தட்டுங்க. அப்போ இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது மீட்கப்பட்டவர்கள் நம்ம என்ன ஆயிட்டோமாமா? நல்லா சொல்லுங்க. இப்ப எந்த கூட்டம்? நம்ம எதுக்கப்புறம்? சிலுவைக்கு அப்புறம். எஸ், எதுக்கப்புறம்? சிலுவைக்கு அப்புறம். ஏன்னா திரும்ப சொல்ல, கடந்த நாட்கள் சிலுவை தியானிச்சபடினால அதுக்கப்புறம் நம்ம இப்ப என்ன ஆயிட்டோம்னா மீட்கப்பட்ட கூட்டம். என்ன கூட்டம்? என்ன கூட்டம்? மீட்கப்பட்ட கூட்டம். இந்த மீட்கப்பட்ட கூட்டத்தை குறித்து தான் போன வாரத்திலே கர்த்தர் தொடங்கிட்டாரு. அப்ப அந்த மீட்கப்பட்டதின் நிமித்தமாய், மீட்கப்பட்டதினாலே வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? நான் திரும்ப சொல்றமா, இந்த இடத்துல நீங்க நின்னாதான் அடுத்தடுத்து நம்ம போக முடியும். நீங்க யாரு? எதனால நீங்க மீட்கப்பட்டுட்டீங்க? இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டுட்டேன். எதிலிருந்து மீட்கப்பட்டுட்டீங்க? அடிமைத்தனம். ஒன்னு நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்கப்பட்டேன், ரெண்டாவது சாத்தானுடைய பிடியில் இருந்து நான் மீட்கப்பட்டுட்டேன். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? நல்ல மீட்கப்பட்ட கூட்டமாட்ட சொல்லுங்களேன், நீங்க யாரு? மீட்கப்பட்டுட்டீங்க. அந்த உணர்வு வரணும். முதல்ல எங்க வரணும்? நம்ம அந்த உணர்வு வரணும். அதுதான் அந்த ஆத்துமாவில், அந்த மனம், அந்த மீட்கப்பட்ட கூட்டம். இப்ப மீட்கப்பட்ட உடனே தேவன் நமக்கு எதை கொடுக்கிறார் என்றால், மீட்கப்பட்ட உடனே தேவன் நமக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? போன வாரம் தியானிச்ச வாசிப்போம். பெரும் பாதை. வாசிமா. அங்கே பெரும் பாதையான எத்தனாவது வசனமா? எத்தனாவது வசனம்? 8வது வசனம். வாசிமா. அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே எந்த வழி இருக்கு பாப்பா? பெரும் பாதை. சொல்லுங்க, அங்கே எந்த பாதை இருக்கும்? பெரும் பாதை. திரும்ப சொல்லுங்க, நீங்க யாரு? நீங்க யாரு? இப்ப மீட்கப்பட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த உடனே செங்கடல் எதிர்த்து நின்னதே. அப்ப செங்கடல் எதிர்த்துன உடனே தேவன் அந்த செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த பாதையை உண்டு பண்ணி கொடுத்தாரு? பெரும் பாதையை உண்டு பண்ணி கொடுத்தார். பெரும் பாதையை உண்டு பண்ணி கொடுத்தார். அப்போ இப்ப கர்த்தரால் மீட்கப்பட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா பெரும் பாதை. இனி அடுத்து என்ன நம்ம வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிறார் என்பதை குறித்து தான் தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். இப்ப நீங்க எல்லாரும் ஒரு காரியத்தை செய்யணும். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம், அதாவது இப்ப நம்ம இங்கிருந்து வாசிப்போம். எங்கிருந்து? 35:1 வாசிப்போமா? வனாந்தரமோ வறண்ட நிலமோ மகிழ்ந்து கடுவெளி கழித்து அப்படித்தானே வாசிப்போம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப இங்கிருந்து வாசிக்க போறோம். 10, 9, 8 எல்லாரும் அப்படியே வாசிப்போம். ஒருவர் மைக்கில் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் கீழே இருந்து எல்லாரும் வாசிக்கணும். ஏன்னா இதை நீங்க வாசிச்சாதான் இதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மைக்கில் ஒருவர் வாசிக்க கேட்போம். மித்த எல்லாருக்கும் வாயை திறந்து விரிவாய் சத்தமாய் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்பு. இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதாவது எப்படி தொடங்குறாருன்னா, உன் வனாந்தரம் வறண்ட நிலம் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில யாருக்கு இந்த ஆசீர்வாதம்னா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த இடத்துல இருக்குது. ஆனா இன்றைக்கு தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நம்ம கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் என்னென்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறத கீழே இருந்து நம்மளை மேலே கொண்டு போறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்குமாமா? ஆனந்த களிப்புடன் பாடுவாங்க, சீயோனுக்கு வருவாங்க, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவாங்க. ஒண்ணு. அடுத்து கர்த்தரால் நீங்க மீட்கப்பட்டிருந்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கிறது இல்லையாமா? சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் இருப்பதில்லை. அங்கே என்ன செய்யாதா? காணப்படாது. மீட்கப்பட்டவளே அங்கே நடப்பாங்க. அடுத்து அங்கே அந்த பாதை எந்த பாதையா இருக்குமாமா? பெரும் பாதையா இருக்கும். அந்த பாதை எப்படி இருக்குமாமா? பெரும் பாதை. அதுக்கப்புறம் சொல்றாங்க, அந்த மீட்கப்பட்ட கூட்டம் அல்லது அந்த பெரும் பாதைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன நடக்குமாமா? வெட்டாந்தரையெல்லாம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வெட்டாந்தரையெல்லாம் என்னவா மாறும்?
நல்ல நல்ல சத்தமா சொல்லுங்க. வெட்டாந்தரையில என்னவா மாறும்? தண்ணீர் தடாகமாக மாறும். அடுத்து நீரூற்றுகள் உண்டாயிருக்கும். அடுத்து பாருங்க, அடுத்த வேத வசனம், நீங்கள் மானை போல குதிப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மானை போல என்ன செய்வீங்க? குதிப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எதெல்லாம் இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, நீங்க மீட்கப்பட்ட கூட்டம் அந்த பெரும்பாதைக்குள்ள வந்துட்டீங்க. பெரும்பாதைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வனாந்தரம் அல்ல, அல்லது தண்ணீர் தடாகமாக மாறும். அடுத்து வாசிக்கிறோம், முடங்கி கிடந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் மறுபடியும் எழுப்புவார். நல்லா கரந்தட்டுமா. மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றார், மீட்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, ஆமா, முடங்கி கிடக்கிற நீங்கள் மானை போல நீங்க என்ன செய்வீங்க? குதிப்பீர்கள் என்று சொல்றாரு. அடுத்து ஊமையின் நாவு எப்படியாமா? கெம்பீருக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அடுத்து நீங்க இப்படி எழும்பனால அடுத்த மனிதர்களை பார்த்து நீங்க சொல்லுவீங்களாமா, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, இனி பயப்படாதீங்கன்னா அடுத்த மனிதர்களை எழுப்புற அளவுக்கு மீட்கப்பட்ட உங்களை கர்த்தர் மாற்ற போறா. மீட்கப்பட்ட உங்களை கர்த்தர் எப்படி மாற்றப்பட்டார்னா, ஒருவேளை ஏன் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை, ஏன் பிரச்சனை பெரும் பிரச்சனை நீங்க நினைச்சீங்க. இல்ல கர்த்தர் என்ன சொல்றார்னா, மீட்கப்பட்ட கூட்டமாய் நீங்கள் மாறினபடினாலே, அல்லது மீட்கப்பட்ட கூட்டமாய் நீங்கள் மாறினபடினாலே, அல்லது பெரும் பாதைக்குள் வந்தபடினாலே அடுத்தவர்களை எழுப்புற அளவுக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறார். நல்லா கறந்துட்டுமா. அடுத்து உங்க தளர்ந்த கைகள் எல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? திடப்படுத்தீங்க. அதெல்லாம் சொல்றாரு. அடுத்து மெயின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வாசிக்கிறது போல வனாந்தரமும் சொல்லுங்க, வனாந்தரமும் வறண்ட நிலைமை. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம் என்னவென்றால், மீட்கப்பட்ட கூட்டமாகிய நீங்கள், பெரும் பாதைக்குள் வந்திருக்கிற நீங்கள், கண்மலையின் நிழலுக்குள்ள வந்திருக்கிற நீங்கள், உங்க வாழ்க்கை கர்த்தர் சொல்றாரு வனாந்தரம் மாறும், உங்களுடைய வறண்ட நிலை மாறும். அடுத்து சொல்றாரு கடுவெளி. என்னவாமா? கடுவெளி. சொல்லுங்க வனாந்தரம். சொல்லுங்க என்னவாமா? கடந்த வாரமே சொன்ன வனாந்தரம்னா என்ன, வறண்ட நிலைனா என்ன? தண்ணீரே இல்லாத இடம் வனாந்தரம். வறண்ட நிலைனா கொஞ்ச நாள் இருந்தது, இப்ப இல்ல, அதுதான் வறண்ட நிலை. அடுத்து கடுவெளினா பாழாய் போன நிலம். அப்படின்னா இதை நான் எப்படி இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை மார்த்தாளும் மரியாளும் நினைச்சிருப்பாங்க, அவளாதான் இனி என் சகோதரன் பிழைக்கவே மாட்டா, என் சகோதரன் நாங்க இனி பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, மரித்து போய் 4 நாள் ஆகி நாரி போனாலோ லாசருவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். எது நடக்காதுன்னு சொல்லி கல்லை எடுத்து வைத்தீர்களோ அந்த கல்லை பிரட்டி போட்டு, அதுதான் கடுவெளி. எது நடக்காதுன்னு நீங்க நினைச்சீங்களோ அதை கர்த்தர் நடக்க பண்ணுகிறதா. கடுவெளி மகிழ்ந்து களிகூர், கடுவெளி மகிழ்ந்து களிகூரும். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ திரும்ப சொல்ற கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க பெரும்பாதையில வராங்களாமா. அடுத்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரங்கள் எல்லாம் மாறுது. அடுத்து நீங்க என்ன செய்யறாங்க? அநேகரை போய் எழுப்புகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்ய போறார்? ஆசீர்வதிக்க போறார். நல்லா கறந்துட்டுங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இங்கே 7 ஆசீர்வாதம் இருக்கு. எங்கேனா அந்த வனாந்தரம், வறண்ட நிலம், மகிழ்ந்து, கடுவெளி கழித்து, புஷ்பத்தை போல என்ன செய்யுமாமா? செழிக்கும். அடுத்து அது எப்படி செழிக்குமாமா? மிகுதியாய். திரும்ப சொல்றேன், உங்க வனாந்தரம் மாறுது. நல்லா பக்கத்துல கரம்படி சொல்லுமா, உங்க வனாந்தரம் மாறுது. உங்களுடைய அடுத்து என்ன? வறண்ட நிலம் மாறுது. அடுத்து என்ன செய்யுது? கடுவெளி. எது நடக்காது, எது முடியாதுன்னு சொன்னீங்களா, மீட்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள நீங்க வந்தபடினா, அல்லது பெரும் பாதைக்குள்ள நீங்க வந்தபடினா, கடும் பாதைகள், கடுவெளி எல்லாம் ஆமா மகிழ்ந்து களி கூறு. அது என்னவாமா? மிகுதியாய் செழித்து ஆனந்த களிப்புடன் பாடும். அடுத்து லீபனோனினுடைய மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். அடுத்து அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நாம் தேவனுடைய மகத்துவத்தை, இனி கர்த்தருடைய செய்கையை நான் பார்ப்பேன். நல்லா சொல்லுமா, இனி கர்த்தருடைய செய்கையை. ஆமா, பூமி எங்கும் எந்த ஜாதியாரிடத்துல செய்யப்படாத அதிசயங்களை என் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் செய்ய போறார். இனி நான் கர்த்தருடைய செய்கையை பார்ப்பேன். ஏன் நல்லா அந்த வார்த்தை நீங்க என்ன ஆயிட்டீங்க? ஆமா, அடிக்கடி சொல்லுங்க, சாத்தானே நான் மீட்கப்பட்டுட்டேன், என் மேல இனி உனக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. அதாவது இதுல எப்படி இருக்குன்னா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவில். அப்படின்னா அதுல மொழிபெயர்ப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? எனக்கு விரோதமாய் சாத்தான் எழுதியிருந்த பத்திரத்தை கர்த்தர் குலைத்து போட்டார்.
எனக்கு எதிராக எழுதியிருந்த கட்டமைப்பை சாத்தான் எழுதியிருந்த கட்டமைப்பை கர்த்தர் உடைத்து போட்டார். அப்ப இனி என் மேல சாத்தானுக்கு என்ன இல்லை? நல்லா அந்த வார்த்தை சொல்லுமா, இனி சாத்தானுக்கு என் மேல என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. அதனால தேவன் எனக்கென்று எதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரோ, அல்லது தேவன் எனக்காக எதை முன்குறித்து வச்சிருக்கிறாரோ அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படி இனி கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் நான் பார்ப்பேன். நல்லா சொல்லுமா, நான் கர்த்தருடைய மகிமையும் மகத்துவத்தையும் நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன். கர்த்தருடைய மகிமையும் மகத்துவத்தையும் என்ன செய்ய போறேன்? பார்க்க போறேன். ஓகே, அப்ப இந்த இடத்துல கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, மெயினா சரி ஓகே, இந்த ஆசீர்வாதத்தை தான் தேவன் இன்றைக்கு நம்ம மேல வைக்க போறாரு. அப்ப நம்ம இப்ப சொல்லுங்க, கர்த்தரால் மீட்கப்பட்ட நம்ம இப்ப எங்க வந்திருக்கிறோம்? பெரும்பாதைக்குள்ள. இப்ப பெரும்பாதைக்குள்ள வந்துட்டோம். அப்ப நல்ல விளைங்க, கர்த்தரால் மீட்கப்பட்ட நான் இப்ப பெரும்பாதைக்குள்ள வந்துட்டேன். பெரும்பாதைக்குள்ள வந்த, அதாவது எனக்கு முன்பா இந்த செங்கடல் விலகிருச்சு, பெரும்பாதைக்குள்ள வந்தேன். இனி அடுத்து கர்த்தர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? கர்த்தர் இன்றைக்கு எனக்கு அடுத்து என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வெளியே வந்துட்டாங்க. எத்தனாம் அதிகாரத்தில்? 15, 14 தொடருது. 15 வந்து அவங்க வெற்றி பாட்டை பாடுறாங்களா? வெற்றி பாட்டை பாடிட்டு 16 முடிஞ்சுட்டு 17 வராங்க. இப்ப 17:1 வாசிமா. 17:1 யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வேத வசனம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது. இது அந்த தண்ணீர் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அதை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், அதாவது இப்ப தண்ணீர் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த தண்ணீர் என்பதை இன்னும் விளக்கமா சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய என்ன தேவையோ, நல்லா சொல்லுங்க, என்ன தேவையோ அதை கொடுக்கிறதுக்காக தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கத்தான் இந்த வசனத்தை தேவன் நம்மளோடு கூட பேசுறார். அதாவது திரும்ப சொல்றேன், நீங்க மீட்கப்பட்ட நீங்க இப்ப எங்க வந்துட்டீங்க? பெரும்பாதைக்குள்ள வந்துட்டீங்க. பெரும்பாதையிலிருந்து அடுத்து நீங்க போகிறதுக்கு மெயினா இந்த இடத்துல என்ன தேவை அப்படின்னு சொன்னா, இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்ல? தண்ணீர் இல்ல. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? வாசிப்போம். 17ஆம் அதிகாரம் 6வது வேத வசனத்தை வாசிப்போம். அங்கே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடி. அதுக்கு மேல் வேத வசனத்தை வாசிமா. அதுக்கு மேல் வேத வசனம் 17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த, நல்ல இதான் முக்கியமான வார்த்தை, நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போது. இந்த இடத்துல வாசிக்கிறேன், இதை சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது நான் ஏற்கனவே இதை வந்து நான் மெசேஜுக்காக சொல்ல, நம்ம எலெக்ஷனுக்கு ஜெபிக்கிறதுக்காக இந்த காரியத்தை நான் உங்களிடத்துல ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் விடுதலையாக்குறதுக்கு முன்பு மோசேயை கொண்டு தேவன் முதல்ல செய்த காரியம் என்ன? கடந்த வாரம் சொன்னோம். எந்த நதி? நைல் நதி. அதாவது திரும்பவும் சொல்றேன், இது சிலுவை அடையாளம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மோசேயை கொண்டு விடுவிக்கிறதுக்கு என்ன செய்யறாருன்னா, மோசேயை எங்க அனுப்புறாரு? எகிப்துக்கு அனுப்புறாரு. எகிப்துக்கு அனுப்புற பொழுது யாரையும் கூட வராரு? ஆரோனும் மோசேயும் என்ன செய்யறாங்கன்னா எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போன உடனே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு முதல்ல ஒண்ணு. ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த எகிப்திலே தேவன் 10 வாதைகளை அனுமதித்தார். எத்தனை வாதைகள்? 10 வாதைகளை அனுமதித்தார். அந்த 10 வாதைகளை அனுமதித்தார் பாருங்க. அந்த பேணு, வண்டு, பச்சை தவளை, இதெல்லாமே எகிப்தியருடைய தெய்வங்கள். இதெல்லாம் என்னது? எகிப்தியருடைய தெய்வங்கள். அப்படின்னு என்னன்னா, நீ தெய்வமா பார்க்கறையே, அந்த தெய்வமே உனக்கு என்ன செய்து இப்போ வேதனை கொடுக்குது. அதனால அந்த தெய்வம்னு சொல்ற பாத்தியா, அந்த தெய்வத்தையே பழி வாங்கிறதுக்கு இன்னொரு பெரிய தெய்வம் இருக்குது என்பதை எகிப்தியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த எகிப்தினுடைய தெய்வங்களை கொண்ட எகிப்தியரை அடித்தார். அதுக்கு முதல் காரியம் என்னன்னா, நைல் நதி.
எந்த நதி? நைல் நதிய யாரு? எகிப்தியர்கள் தெய்வமாய் வணங்கினார்கள். எசேக்கியேல் இருக்கு, நைல் நதியை யார்? எகிப்தியர்கள் வந்து ஒரு தெய்வமா வணங்கினாங்க. ஏன்னா அதாவது எகிப்து வந்து ஒரு ஏதேனை போல அவ்வளவு பசுமையா இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா நைல் நதி. என்னவாமா? நைல் நதி. அப்ப அந்த நைல் நதிய இப்ப என்னன்னா, இப்ப ஏன்னா இந்த பார்வோன் என்ன செய்வார்னா, ஜனங்கள் எழும்புவதற்கு முன்பாகவே இந்த நைல் நதியில் தான் வந்து என்ன செய்வார்னா குளிக்க வருவார். அப்போ அப்படி இந்த பார்வோன் அந்த நைல் நதியிலே குளிக்க வருகிற பொழுது மோசேயும் ஆரோனையும் தேவன் சொல்றாரு, நீங்க அந்த நைல் நதிக்கு போங்க. அந்த நைல் நதியை நீ தொடுகிற பொழுது அந்த நைல் நதி இப்ப என்னவா மாறப்போதே? ரத்தமாய் மாறும். நைல் நதி அடிக்க சொல்றாரு. அப்படி அடிக்கிற போது அந்த நைல் நதி என்னவா மாறுமாமா? ரத்தமாய் மாறும். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை செய்ய சொல்றாரு. இதை விட இன்னொரு காரியத்தை செய்ய சொல்லுவார். இன்னொரு காரியத்தை செய்ய சொல்லுவார். அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம், ஆமா, அந்த பண்டம் பாத்திரங்களுக்குள்ள இருக்கும் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆரோன்னுட்டு அந்த கோலை கொடுத்து மோசே அந்த நைல் நதியை அடிக்கிறாள். அந்த இடத்துல எடுங்க. எடுங்க 7ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வேத வசனம். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். முக்கியமான வார்த்தைக்கு வந்துட்டேன். அடுத்து மேல் வேதம் சொல்லுமா? 19 வாசிமா. இத முக்கியமானது சொல்றேன். 19. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் ரத்தம் ஆகும்படிக்கு உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மர பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் ரத்தம் உண்டாயிருக்கும். வாசிக்கிற முக்கியமான காரியம், அதாவது முதல்ல நீ என்ன செய்யணும்? நைல் நதி அடி. என்ன சொல்றாரு மோசே கிட்ட? கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, முதல்ல எதை அடிக்கணும்? நீ நைல் நதி அடி. இப்ப நைல் நதி அடித்த உடனே இந்த எகிப்தை சுற்றி இருக்கிற நைல் நதி முழுவதும் இப்ப என்னவா மாறிடுச்சு? ரத்தமா மாறிடுச்சு. நல்லா விளங்கமா? அதாவது இதை எதுக்கு சொல்ல வரனா, எகிப்து தேசம் முழுவதையும் தேவன் தனது ரத்தத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ள முதல்ல கொண்டு வந்தார் என்பதற்காக இதை சொல்றேன். அப்போ எகிப்து தேசத்துல ஓடின ரத்தம், அந்த நைல் நதி முழுவதும் இப்ப என்னவா மாறிச்சு? ரத்தமா மாறிச்சு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, நீ ஆரோன்ட்ட கோலை கொடு. அவன் போய் என்ன பண்ணுவானா, எல்லா குளா குட்டை அல்லது நீர்நிலைகள் அப்படி இருக்கிற எல்லா இடத்திலும் போய் கையை நீட்ட நீட்ட எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா நீர்கள், சொல்லுங்க எல்லா நீர்கள். ஏன்னா எகிப்து தேசத்தினுடைய செழுமைக்கு முதல் காரணம் நீர் தான், தண்ணீர் தான். அப்போ அந்த தண்ணீரை நான் இப்ப என்னவா மாற்ற போறேன்? ரத்தமா மாற்ற போறேன். அப்படி ஆரோன் செய்தது கண்போ, வீட்டுக்குள்ள அவங்க வச்சிருப்பாங்க பாருங்க, மர பாத்திரம், மண் பாத்திரம். அந்த மர பாத்திரங்களுக்குள்ள, மண் பாத்திரங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தண்ணீர்களையும் நான் என்னவா மாற்றேன்? ரத்தமாய் மாற்றேன். அப்ப இப்ப சொல்லுங்க, எகிப்து தேசம் முழுவதும் ரத்தத்தினுடைய கண்ட்ரோல், ரத்தத்தினுடைய கண்ட்ரோல், ரத்தத்தினுடைய கண்ட்ரோல். அவங்க வீட்டுக்குள்ள இருந்த மர பாத்திரம், மண் பாத்திரங்களில இருந்த தண்ணீர் கூட இப்ப என்னவா மாறிச்சு? ரத்தமாய் மாறிடுச்சு. அப்போ இது எது அடையாளம்னா, தேசம் முழுவதையும் ரத்தத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ள தேவன் கொண்டு வர விரும்புகிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ரத்தத்தை சிந்தினா. நல்லா கறந்தட்டுமா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ரத்தத்தை சிந்தி நம்ம வீடுகளுக்குள்ள, நிலம், நீர் எல்லாவற்றையும் அந்த ரத்தத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர தேவன் விரும்புகிறார். அப்போ இப்ப முதல்ல எகிப்து தேசத்துல செய்த முதல் அற்புதம் என்னன்னா, ரத்தத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் அது ஒன்னொன்னா என்ன செய்து மெலிந்து போகுது. 10 வாதைகளை என்ன செய்யறாரு? செய்ய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கொண்டு வந்தாரு? வெளியே கொண்டு வந்தார். இதுதான் முதல் காரியம். இப்ப மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துருங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் வாசிமா. அந்த 5-6 வாசிங்க மறுபடியும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த. சொல்லுமா இப்ப சொல்லுங்க, எந்த கோலு?
எந்த கோலு? நல்லா சொல்லுங்க, எந்த கோலு? நதி. நதியை அடித்த கோலு. திரும்ப சொல்லுங்க, எந்த கோலு? நதியை அடித்த கோலு. ஏன்னா நதியை அடித்த பொழுது அங்கே தண்ணீர் என்ன ஆயிற்று? என்ன ஆயிட்டு? ரத்தம் ஆயிட்டு. அதே கோலை இப்ப நீ என்ன பண்ணணும்? கண்மலைய பார்த்து அடி. அந்த கண்மலை யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். திரும்ப சொல்றேன், நதியை அடித்த கோலை கொண்டு நீ கொண்டு வந்து இப்ப எதையும் அடிக்கணும்? கண்மலையும் அடிக்கணும். அப்படி கண்மலையை நீ அடிக்கிற பொழுது அந்த கண்மலையிலிருந்து ஒரு தண்ணீர் வருது பாருங்க, அந்த தண்ணீரை இஸ்ரவேல் ஜனங்கள் குடிக்க வேண்டும். அதாவது கண்மலையை அடித்த உடனே அந்த கண்மலை இரண்டாக பிளந்ததாம். யூத பாரம்பரியத்தில் சொல்லப்பட்ட அந்த கண்மலை என்ன பண்ணாமா? ரெண்டாக பிளந்தது என்று நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். கண்மலையை பிளந்தார். இப்ப நம்ம வாசிக்க போறோம். கண்மலை அவர் என்ன பண்ணாராமா? பிளந்தார். அப்போ இப்ப நீ என்ன பண்ணுனா கண்மலையை இப்ப வாசி 6வது வேத வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் குடித்தார்கள். ஓகே, இப்ப இந்த கண்மலை எந்த கண்மலை? வாசிங்க 1 கொரிந்தியர் 10:4. எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற, நல்ல, இதுதான் முக்கியமான வார்த்தை. சொல்லுங்க, அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இதுதான் இப்ப முக்கியமான வார்த்தை. இப்ப சொல்லுங்க, நம்ம யாரு? மீட்கப்பட்டவங்க. எந்த பாதைக்குள்ள இப்ப நம்ம வந்தோம்? பெரும் பாதைக்குள்ள வந்த இன்னொன்னு ஒரு நாள் நம்ம தியானிப்போம். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். அது யாருக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். இப்ப பெரும் பாதைக்குள்ள வந்துட்டோம். பெரும் பாதைக்குள்ள வந்த உடனே நமக்கு அதாவது செங்கடல் எதிர்த்து நின்றது. அதை பிளந்து கர்த்தர் பெரும் பாதைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இப்ப பெரும் பாதைக்குள்ள நம்ம பிரயாணம் பண்ண போறோம். எதுக்கு தெரியுமா? தேவன் நமக்கு நியமித்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இப்ப பெரும் பாதையில போய் கொண்டிருக்கிறோம். அந்த பெரும் பாதையில நமக்கு வேண்டியதை கொடுக்கிறதுக்கு கண்மலை கூடவே வருது. நல்லா கறந்துட்டு கண்மலை கூடவே வருது. மறுபடியும் அந்த வசந்த வாசிமா 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற, கண்ணாடி போட்டுருமா, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற, அந்த வார்த்தை சொல்லுமா, அவர்களோடு கூட சென்ற. நல்லா சொல்லுமா, வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுவோம். சொல்லுங்க, அவர்களோடு கூட சென்ற. அவர்களோடு கூட, அதாவது அந்த யூத பாரம்பரியம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஒரு கண்மலை உருண்டு 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 அவர்களோடையே வந்ததா. இதனுடைய மொழிபெயர்ப்பு எப்படி தெரியுமா சொல்லப்படுகிறது? அவர்களை பின்தொடர்ந்து வந்த கண்மலை. அதாவது ஓரேபிலே இருந்த அந்த கண்மலை இஸ்ரவேல் ஜனங்கள் கானானு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த கண்மலை என்ன பண்ணுச்சாமா? பின்னாடியே வந்துச்சா. ஏன்னா இங்கே சொல்லப்படுகிறது, அவர்களோடு கூட வந்த கண்மலை. எல்லாரும் வாய்களை விரிவாய் தர சொல்லுங்க. எல்லாரும் அவர்களோடு கூட வந்த கண்மலை. இப்போ இந்த கண்மலையிலிருந்து என்னென்ன வந்தது தெரியுமா? தண்ணீர் வந்தது, தேனு வந்தது. இதெல்லாம் எடுத்துக்காட்ட நேரம், அதனால சொல்றேன். தண்ணீர் வந்தது, தேனு வந்தது, எண்ணெய் வந்தது. இதை எதுக்கு சொல்றேன்னா, அப்ப இதை கர்த்தர் எனக்கு எப்படி விலைக்கு கொடுத்தார் என்றால், நம்ம போய்கொண்டிருக்கிற பெரும் பாதையில இந்த கண்மலை நமக்கு எப்படி வருதாமா? பின்னாடியே வருது. எதுக்கு வருதுன்னா, நம் எதை எந்த நேரத்தில் கேட்கிறோமோ அதை அந்த நேரத்தில் கொடுக்கிறதுக்கு இந்த கண்மலை கூட வருது. நல்லா கறந்துட்டுமா. இந்த கண்மலை எதுக்கு வருதுன்னா, என்னுடைய எல்லா தேவைகளை சந்திக்க. நல்லா சொன்னா, எல்லா என்னுடைய நல்ல இன்னும் அந்த வார்த்தை உள்ள போன, என்னுடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறதுக்கு இந்த கண்மலை என் கூடயே வருகிறது. ஓகேவாமா? இப்ப நம்ம எந்த பாதைக்குள்ள வந்துட்டு இருக்கிறோம்?
பெரும்பாதை செங்கடலை பிளந்து நமக்கு தடையாக இருந்த செங்கடலை பிளந்து அந்த பாதைக்குள்ள கொண்டு வந்துட்டாரே. கொண்டு வந்துட்டு அடுத்து நம்மளோடு கூட வருகிற கண்மலை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. கண்மலை சொல்லுங்க, நம்மளோடு கூட வருகிற கண்மலை. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? ஆமா, நம்மளோடு என்னோடு சொல்லுங்க. என்னுடைய தேவை அப்படி சொல்லுங்க. என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய என்னோடு கூட வருகிற கண்மலை இது. அதாவது எல்லாருமே யார் சொல்லலாம்? மோசே சொல்லலாம், ஜோசுவா சொல்லலாம், தாவீது சொல்லலாம், அடுத்து யார் சொல்ல? எரேமியா சொல்றாரு. எல்லாருமே சொல்றாங்க இந்த கண்மலை கிறிஸ்து. அடையாளமாக சொல்கிறாங்க இந்த கண்மலை கிறிஸ்து. அதாவது வேதத்தில் இந்த கண்மலை குறித்து நிறையா இருக்குது. ஆனால் ஒரு 7 இந்த அதாவது நான் வந்து இப்போ 7ஐயும் பிரசவம் பண்ணல, 1 மட்டும் பிரசவம் பண்ணேன். ஆனால் இந்த கண்மலை நம்ம வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுதுங்கிறத ஒரு 7 காரியத்தை சொல்கிறேன். இந்த கண்மலை ஜீவனுள்ள கண்மலை. கடகடன் வாசிக்க முடிஞ்சா சொல்கிற சங்கீதம் 18:46. இந்த கண்மலை ஜீவனுள்ள கண்மலை. சொல்லுங்க, வாசிமா. கர்த்தர் ஜீவனுள்ளவர், கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர். சொல்லுங்க, இந்த கண்மலை எந்த கண்மலை? நல்லா இங்க பாருங்க, இந்த கண்மலை எந்த கண்மலை? கண்மலைக்கு பெயர் என்னது? ஜீவனுள்ள கண்மலை. சொல்லுங்க, கண்மலை. இந்த கண்மலை, இந்த கண்மலை யாரு கூட வருது? என்னோட. சொல்லுங்க, என்னோட வருது. இந்த கண்மலை எதுக்கு வருது? எதுக்கு வருது? எனக்கு வேண்டியதை கொடுக்கிறதுக்கு. எனக்கு எந்தெந்த நேரம் என்னென்ன வேணுமோ அதை அந்த எப்படி நம்ம அந்த கண்மலையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாங்கிறது வரைக்கும் ஆவியானவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேச போறாரு. இந்த கண்மலை என்னோடு கூட வருகிறது. எல்லாரும் ஆமென்னு சொல்லுங்க. என்னை எப்படி தொடர்ந்து வருதாமா? பின்தொடர்ந்து வருது. இது ஆவியானவர் எனக்கு இன்னொரு விளக்கத்தையும் சொன்னார். என்னன்னா, அதாவது இப்போ நான் மீட்கப்பட்ட கூட்டம். சொல்லுங்க, இப்போ நான் என்ன செய்தேன்? மீட்கப்பட்ட கூட்டம். இப்போ நான் போயிட்டுக்கிற போது பகலிலே யார் இருக்கிறா எனக்கு மேல? மேகஸ்தம்பம். மேகஸ்தம்பம் யாருக்கு அடையாளம்? பரிசுத்தாவி. அப்போ என்னை வழி நடத்த யார் வராங்க? பரிசுத்தாவியானவர். அடுத்து என் கூட யார் வரா? என் கூட யார் வரா? எதுக்கு வராரு அவரு? எனக்கு தேவையானதை சந்திக்க. இன்னும் என்னமா வேணும்? ஆனா இதை நம்ம நம்பணும். இதை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். நீங்கள் வந்து அந்த 78 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் விசுவாசியாதபடியினாலே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியல. ஆனால் இந்த விசுவாசத்துக்குள்ளே தான் இனி தேவன் நம்மளை நடத்த போகிறார். இதுதான் இனி பிரயாணம். இதுதான் நம்ம பிரயாணம். எதுக்கு தெரியுமா? நம்மளுக்கென்று குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள. எந்த ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். எத்தனை முறமா சொல்றோம்? ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நான் போயிட்டு இருக்கிறேன், அல்லது தேவன் எனக்கு நியமித்திருக்கிற ஸ்தானத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், அல்லது தேவன் என்னை குறித்து எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனம் இனி என் வாழ்க்கையில நிறைவேற போகுது, அதை நான் அடைய போயிட்டு இருக்கிறேன், அதை நான் சுதந்திரித்து கொள்ள போய்கொண்டிருக்கிற பொழுது பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு கண்மலையும் என்னோடு கூடவே வந்துட்டு இருக்கிறா. நல்லா 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 கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டுவோம். ஆம்பேன் என்று சொல்லலாமா? ஆம்பேன் என்று சொல்லலாமா? சரி சொல்லுங்க. இப்போ முதல்ல அந்த கண்மலை பேர் என்ன கண்மலை? நல்லா சொல்லுங்க. அந்த கண்மலை பேர் என்ன கண்மலை? ஏன்னா இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? ஜீவனை கொடுக்க வந்தார். அதனால அந்த கண்மலைக்கு பெயர் என்ன? ஜீவ கண்மலை. 2வது, அது ரட்சிப்பின் கண்மலை. சொல்லுங்க, அவர் என்னை ரட்சிக்கிறபடியினாலே, அல்லது நான் தண்ணீர் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு ரட்சிப்பை கொடுக்க அல்லது விடுதலையை கொடுக்க எனக்கு எந்த கண்மலை அவர் இருக்கிறார்? சங்கீதம் 89:26. நீங்க வீட்டில் போய் வாசுங்க. சங்கீதம் 89:26. அவர் எந்த கண்மலை? ரட்சிப்பின் கண்மலை. அடுத்த வசனத்தை வாசிமா. உபாகமம் 32:18. என்னை ஜெனிப்பித்த கண்மலை. வாசிங்க. 32:18. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை, ஜெனிப்பித்த கண்மலை, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை நல்லா விளங்கமா. உன்னை பெற்ற சொல்லுவாமா? உன்னை பெற்ற சொல்லுங்க. உன்னை பெற்ற தேவனை நீ என்ன பண்ணிட்ட? மறந்த. உன்னை ஜெனிப்பித்தன் என்னது? ஜெனிப்பித்தன் என்னது? உயிர் கொடுத்தது. ஆமா, ஜெனிப்பித்தனா உன்னை பெற்றெடுத்ததுன்னு அர்த்தம். பெற்றெடுத்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்மளை என்ன பண்ணாராமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்மளை என்ன பண்ணாராமா?
பெற்றெடுத்தார். அதாவது நம்ம எப்படி இருந்தோம்? பாவத்துக்குள்ள இருந்தோம். நம்ம எப்படி இருந்தோமாமா? பாவத்துக்குள்ள இருந்தோம், சாபத்துக்குள்ள இருந்தோம். அதாவது எசேக்கியேல் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? நீ ரத்தக்கரையாய் நீ என்ன செஞ்ச? நீ கடந்த, நான் உன் பக்கத்துல வந்து உன்னுடைய ரத்தக்கரையெல்லாம் நீக்கி உன் மேல வஸ்திரத்தை போட்டு உனக்கு அலங்கரிப்பை கொடுத்து என்னுடைய பிள்ளையாய் நான் உன்னை என்ன செஞ்சேன்? ஏற்றுக்கொண்ட. இதை எதுக்கு சொல்றாருன்னா எருசலேமை குறித்து சொல்வார். அதே போலதான் சொல்லுங்க, நான் பாவத்துக்குள்ள கடந்த, சாபத்துக்குள்ள கடந்த, மீறுதலுக்குள்ள கடந்த, பிசாசின் பிடிக்குள்ள கடந்த, ஆமா சாத்தானினாலே கசக்கப்பட்டு பிழியப்பட்டு ரத்தமும் எப்படி ஆமா ரத்த கரையாய் நான் என்ன செஞ்ச? பாவத்தின் கரைக்குள்ள ரத்த கரையா கடந்த. ஆனா இயேசு கிறிஸ்து என்னை பெற்றெடுக்கிறதுக்காக சிலுவையிலே 5480 காயங்கள் பட்டு அவர் என்ன செஞ்சார்? சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் அவர் என்ன செஞ்சார்? எனக்காகவே சிந்தி மறுபடியும் எனக்குள்ள அவருடைய ரத்தத்தை கொடுத்து அவருடைய சாயலா என்னை சிலுவையிலே மறுபடியும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? என்னை பெற்றெடுத்தார். அதுதான் ஜெனிப்பித்த கன்மலை. எந்த கன்மலை? எந்த கன்மலை? அதனால்தான் இதில் யோவானில் வாசிக்கிற பொழுது, பிள்ளைகளே உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா? அந்த இடத்துல சொல்வா தெரியுமா? அவங்க அப்பங்கள் சுட்டு கொண்டு இருக்கிற பொழுது எடுத்தவர்கள் பாக்கியவான்கள். வாசிங்க பார்க்கலாம். அதாவது பிள்ளைகளே இந்த அப்பங்கள் சுட்டுட்டு இருப்பாங்களே, இதில் சொல்லுவாரா? யோவானில் சொல்லுவாரா? இல்லை வாசிங்கம்மா, எடுத்துட்டீங்களா? சூப்பர். 21 யோவான் 21 5 வாசிமா. ஏசு அவர்களே 4 வருங்க. யோவான் 21 4 5. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா? இப்ப என்ன கேட்கிறாரு? பிள்ளைகளே. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சீசர்களே அப்படிம்பாரு, இல்லைன்னா பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுவார். ஆனா சிலுவைக்கு பின்பு என்ன சொல்றாரு? பிள்ளைகளே, என்ன செஞ்சுட்டேன்? உங்களை சிலுவையில என்ன செஞ்சுட்டேன்? பெற்றெடுத்துட்டேன். ஆதாமுடைய சாயலா இருந்த உங்களுக்குள்ள என்னுடைய சாயலை வைத்து உங்களை நான் சிலுவையில என்ன பண்ணிட்டேன்? பெற்றெடுத்துட்டேன். அதனால தான் சொல்றாரு, ஜெனிப்பித்த கன்மலையை நீங்கள் மறந்தீர்களே. தேவனை நீங்க என்ன செஞ்சீங்க? மறந்தீங்கன்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? ஜெனிப்பித்த கன்மலை. அடுத்து சொல்றாரு அவர் பெலனான கன்மலை. ஏசாயா 17:10 சொல்றாரு, என் பெலனான கன்மலையே. அடுத்து சொல்றாரு யுத்தத்துக்கு படிப்பிக்கிற கன்மலை அவராம. வாசிங்க அந்த விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10000 பேரை ஓட்டுவதெப்படி அப்படின்னு என்னன்னா, இந்த ரெண்டு, அதாவது புறஜாதியாரும் இஸ்ரவேல் ஜனங்களும் பேசிக்கொண்ட போது சொல்றாங்க, அந்த கன்மலை எந்த கன்மலை தெரியுமா? கிறிஸ்துவாகி அந்த கன்மலை பெரிய கன்மலை. நம்ம கண்மலையை போல இல்லை. நீங்க அதை போய் வீட்டில் போய் வாசித்து பார்த்தா தெரியும். அவங்க கண்மலை பெருசு. நம்ம கண்மலையை போல இல்லை. நம்ம கண்மலை நம்மளை எப்படி யுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துறது. ஆனா அந்த கண்மலை என்ன செய்தாமா? யுத்தத்தை படிப்பித்து 1000 பேர் 17000 பேருடைய கைகளிலிருந்து தப்புவிக்கிறதா அந்த கண்மலை. அதுதான் கிறிஸ்து என்கிற கண்மலை. அப்ப இதுல இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, யுத்தத்தை படிப்பிக்கிற கண்மலை. என்னவாமா? யுத்தத்தை படிப்பிக்கிற கண்மலை. அடுத்து பாதுகாக்கிற கண்மலை. அதாவது சங்கீதம் 27:5 வாசிக்கிற பொழுது, தீங்கு நாளில் அவர் நமது கூடாரங்களில் மறைத்து என்ன செய்யறாரா? நம்மளை பாதுகாக்கிற கண்மலையாய் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, மோசே அந்த கண்மலையின் வெடிப்பிலே தேவன் என்ன செஞ்சாரா? பாதுகாத்தார் என்று சொல்ல முடியும். எல்லாவற்றுக்கும் மேல கடைசியா இந்த நம்ம வாசித்தது போல அது கூட வருகிற கண்மலை. நல்லா சொல்லுங்க, அது எந்த கண்மலை? அது கூட வருகிற கலை. நான் கடகடன் சொல்றேன், அவர் ஜீவனுள்ள கண்மலை, ரட்சிப்பின் கண்மலை, நம்மளை ஜெனிப்பித்த கண்மலை, பலனுள்ள கண்மலை, யுத்தத்தை படிப்பிக்கிற கண்மலை, பாதுகாக்கிற கண்மலை, கூட வருகிற கண்மலை. இதை எத்தனை நம்ம தியானிக்க போறதில்ல. இப்ப ஒண்ணு மட்டும் சொல்ல போறோம். இந்த கண்மலை என் கூட வருது. சொல்லுங்க, இந்த கண்மலை எனக்கு என்ன பண்ணுதாமா? கூட வருது. நான் மீட்கப்பட்ட கூட்டம் பெரும்பாதைக்குள்ள வந்துட்டேன். இனி அடுத்தடுத்து நான் போகிற பொழுது எனக்கு எதெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கொடுத்து கொடுத்து தேவையானதை கொடுத்து 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 என்னை சேர்க்க வேண்டிய ஸ்தலத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த கண்மலை என்ன பண்ணுதாமா? கூட வருது. சொல்லுங்க, இந்த கண்மலை என்ன வருதாமா? கூட வருது. நல்ல வாய்களை திறந்து இன்னும் சத்தமா சொல்லாமா, இந்த கண்மலை என்ன வருதாமா? கூட வருது. எதுக்கு கூட வருது?
எனக்கு தேவையானது எல்லாம் கொடுக்க கூட வருது. இந்த கண்மலைக்கு இன்னொரு பெயர் என்னன்னா, இது நித்திய கண்மலை. சொல்லுங்க, இந்த நித்தியம் என்றால் என்ன அர்த்தம்? என்றென்றைக்கு. சொல்லுங்க, இந்த கண்மலை அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சத்தியத்துல அல்லது இந்த இடத்துல நம்ம நின்னுதான் இனி கிறிஸ்துவ வாழ்க்கையை பிரயாணம் பண்ண வேண்டும். இந்த கண்மலைக்கு பேர் என்னது? அதாவது நான் முதல்ல ஜீவனை இழந்த ஏசப்பா எனக்கு கொண்டு வந்து ஜீவனை கொடுத்தாரு. அந்த ஜீவன் பேர் என்னது? அந்த ஜீவன் பேர் என்னது? நித்திய ஜீவன். இப்ப இந்த இடத்துல சொல்றாரு, இந்த கண்மலை உன்னோடு கூட எப்பவுமே வரும். ஏன்னா ஜீவன் உனக்குள் இருக்கிறனால, நித்திய ஜீவன் உனக்குள் இருக்கிறனால, இந்த நித்திய ஜீவனோடு கூட சேர்ந்து உனக்கு வேண்டியதை கொடுக்கிறதுக்கு, எப்பொழுது என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கிறதுக்கு இப்போ இந்த கண்மலை என் கூடவே வருது. இந்த கண்மலைக்கு பெயர் என்னது? நல்லா 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 சொல்லுங்களேன், நித்திய கண்மலை. எதுல இருக்கு? சங்கீதமா? சங்கீதம் 26:4 வாசிக்கிற பொழுது இந்த கண்மலை எந்த கண்மலையாமா? நித்திய கண்மலை. இந்த கண்மலை பேர் என்னது? நித்திய கண்மலை. ஓகே, இப்போ சொல்லுங்க, இந்த கண்மலை என் கூட வருது. சொல்லுங்க, இந்த கண்மலை என்ன பண்ணுதாமா? கூட வருது. இப்போ ஏசாயா 35 மறுபடியும் வந்துருவோம். ஏசாயா 35 மறுபடியும் திருப்பிக் கொள்ளுவோம். இப்போ இந்த அதிகாரம் தொடங்குற பொழுது 35:1 என்ன சொல்லுது? வனாந்தர. சொல்லுங்க, இது வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருந்தது? வனாந்தர 1. 2வது வறண்ட நிலம். 3வது கடுவெளி. சொல்லுங்க, இப்ப வாழ்க்கை இது வரைக்கும் எப்படி இருக்குது? வனாந்தரமா இருக்கு. ஐஸ்வர்யம் இல்லாம வனாந்தரமா இருக்குது. வியாதின்னு சொல்லி எப்படி இருக்கு? ஒரு வனாந்தரமா இருக்குது. இப்போ இந்த வனாந்தரத்திலே நான் நடக்கிற பொழுது இப்ப என் கூட யார் வரணும்? யார் வரணும்? சொல்லுங்க, கண்மலை என்னோடு கூட வரணும். சொல்லுங்க, கண்மலை என்னோடு கூட வரணும். அப்படிங்கிறதை விட நான் பெரும்பாதைக்குள்ள வந்தாலே கண்மலை அங்கதான் இருக்குது. நான் என்ன செஞ்ச? எகிப்திலிருந்து வெளியே வந்தனாலே கண்மலை என்ன செய்து? என்னோடு கூட வருகிறதுக்கு அந்த கண்மலை ரெடியா இருக்குது. இப்போ இந்த கண்மலைய வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் செய்துங்கிறதை குறித்து வேகமா நம்ம தியானிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். இந்த கண்மலை என்ன செய்தாமா? இந்த கண்மலை வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 78 வாசிங்க. 78 15 16. 78 15 16. வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில். என்ன எங்கேயாமா? சொல்லுங்க, வனாந்தரம். நம்ம இப்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? வனாந்தரம். இப்ப இந்த வனாந்தரத்துல யார் கூட வந்துட்டா? யார் கூட வந்துட்டா? கண்மலை கூட வந்துருச்சு. இப்ப இந்த கண்மலைய வாழ்க்கையில பிளக்கணும். இந்த கண்மலைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? பிளந்து என்ன நடந்தது? நம்ம வாசிப்போம். மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து. நல்லா விளங்கமா? எதிலிருந்து? அந்த கண்மலை யாரு? அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. இப்ப சொல்லுங்க, கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். இப்ப சொல்லுங்க, நான் பெரும்பாதைக்குள்ள வந்துட்டேன். பெரும்பாதையில யார் இருக்கிறான்? கண்மலை. இப்ப கண்மலையிலிருந்து என்ன வருது? தண்ணீர் வருது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கிட்ட வர நானு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து கொண்டு இருக்கிற பொழுது, யாத்திராகமம் 17 வாசிக்கிற பொழுது அவங்களுக்கு என்ன இல்ல? தண்ணீர் இல்ல. அப்ப உடனே தேவன் மோசேட்டு என்ன சொல்றாரு? நீ நதியை அடித்த கோலை எடுத்துக்கொண்டு போய் எதை அடிக்கணும்? நீ கண்மலை அடிக்கிற பொழுது என்ன வரும்? தண்ணீர் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் குடிக்க கொடுத்தாங்க. ஓகே, இப்போ மோசே ஒரு முறை தான் கண்மலையை அடிக்க வேண்டும். ஒரு முறை தான் என்ன பண்ணணும்? கண்மலை அடிக்கணும். இப்போ 2வது தரம் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்லையாமா? தண்ணீர் இல்லை. அந்த இடத்த வாசிங்க பார்க்கல. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ நான் மறுபடியும் ஒண்ணுக்கா என்ன பாருங்க. இப்போ நம்ம எந்த கூட்டம்? அதாவது எதுக்கு இதை திரும்ப சொல்றேன்? நீங்க அங்க வரணுங்கிறக்காக. ஏன்னா ஒரு காரியத்தை திரும்ப பேசின என்ன வந்துடும்? மைண்ட்ல என்ன ஆயிரும்? உங்களுக்கு செட் ஆயிரும். அப்ப நீங்க யாருப்பா? எந்த பாதையில வந்துட்டீங்க? பெரும்பாதையில. இப்ப இந்த பெரும்பாதையில உங்களுக்கு அடுத்து என்ன காத்திருக்குது? மோய்ங்கிறீங்களே, நல்லா சொல்லுங்க. கண்மலை என்ன இருக்குது? இப்போ இந்த கண்மலையை ஒரு முறை மோசே அடித்தார். என்ன வந்துருச்சு? தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. இது கிறிஸ்துவுக்கு அடையாளம். அடுத்து மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. வாசிப்போம். என்னாகமம். நம்ம இனி அடுத்து என்ன செய்யணும்? என்னாகமம் 20:1 வாசிமா. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில்
சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் என்ன இல்லாதிருந்தது. இல்லையாமான்னு திரும்ப சொல்லுங்க. ரெண்டாதரம் ஜனங்களுக்கு என்ன இல்ல? நல்லா சொல்லுங்க. ரெண்டாதரம் ஜனங்களுக்கு என்ன இல்ல? தண்ணீர் இல்ல. இப்ப ஜனங்கள் இப்ப தண்ணி முறுமுறுக்குறாங்க. வாசிப்போம் 20:10 வாசிமா. 10 வாசிங்க. 10:11. மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி அதுக்கு மேல ஏசப்பா சொல்றாரு, அந்த கண்மலையை பார்த்து பேசுங்க. அந்த வசந்த வாசிங்க வாக்கல. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். நல்லா விளங்கமா. கண்மலையை பார்த்து பேசுங்கள். அந்த மேல சொல்றாரு பாருங்க, நீ உன் கோலை அந்த வார்த்தை மறுபடியும் வசிமா. நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு. அந்த இடத்துல எந்த கோல்னு சொல்றாரு? ஏதாவது ஒரு கோல்னு சொல்றாரா? என்ன கோல்? ஒரே அதேதான். உன் கோலை எடுத்துக்கொண்டு. முதல்ல என்ன சொன்னாரு? நதியை அடித்த கோல். ஏன்னா அந்த நதியை அடித்த பொழுது ரத்தம் வந்தது. அதே போல இந்த கோலை அடிக்கிற பொழுது ரத்தத்துக்கு அடையாளமாக ஏசப்பா தண்ணீர் புறப்பட்டது. அதை ஜனங்கள் குடித்தார்கள். இப்ப நீ நீ என்ன செய்யக்கூடாது? கண்மலையை பார்த்து நீ என்ன செய்ய? இப்ப அடிக்க கூடாது. கண்மலையை பார்த்து நீ என்ன செய்யணும்? பேச வேண்டும். கண்மலையை பார்த்து நீ என்ன செய்யணும்? திரும்ப சொல்ல. கண்மலையை பார்த்து நீ என்ன செய்யணும்? பேசணும். அது அழகா சொல்ல. உன் கோலை எடுத்துக்கொண்டு போய் அந்த கண்மலையை பார்த்து நீ என்ன செய்ய? பேசணும்னு சொன்னாரு. ஆனா மோசே அந்த கண்மலை என்ன பண்ணிட்டாரு? அடித்துட்டாரு. மோசே கானானுக்குள்ள என்ன செய்யல? போகல. ஒரே பிள்ளை நீ என்னை சோதித்தபடினால அப்படின்னு இருக்கு. ஆனா இதுல ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. கண்மலையை பார்த்து என்ன சொன்னாரு? பேசத்தான் சொன்னாரு. மோசே என்ன பண்ணிட்டாரு? மோசே நீ அடிச்சுட்ட, அதனால நான் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாராம். ஏன்னா நான் எப்பவுமே சொல்ல பார்த்தேன், மத்தியஸ்தரை விட இப்படி சொல்றேன், தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நிற்கிற மத்தியஸ்தரை விட ஜனங்கள் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். நல்லா கறந்துட்டுமா. ஏன்னா இப்ப மோசே யாரு? மத்தியஸ்தர். நீ ஒழுங்கா நீ கீழ்ப்படியில மோசே, அதனால நான் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லல. ஜனங்களை தண்டிக்கிறதுக்கு உன்னை தண்டிக்கிறதுக்கு ஜனங்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? பழி வாங்க மாட்டேன். நீ அடிச்சாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன செஞ்சிடற? தண்ணியை கொடுத்தார. ஆனா இந்த கோபம் எப்பவும் நிலைக்குன்னு சொல்லி மோசே கானானுக்குள்ள செய்யல போகல. அது இப்ப நமக்கு சாப்டர்ல. இப்ப திரும்ப சொல்றேன். ஒரு முறை அடித்த பொழுது கண்மலையிலிருந்து என்ன வந்துச்சு? தண்ணீர் வந்தது. ரெண்டாவது முறை கண்மலையை பார்த்து நம்மளை என்னதான் சொல்றாரு? சொல்லுங்க. என்ன சொல்றாரு? பேசு. கண்மலையை பார்த்து என்ன செய்ய? பேசு. இப்ப நான் திரும்ப சொல்றேன். நீங்க எந்த கூட்டம், எந்த பாதையில இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம்? பெரும் பாதையில போகிறோம். பெரும் பாதையில போகிற பொழுது என்ன இருக்குது? கண்மலை. இந்த கண்மலை அடிக்கப்பட்ட கண்மலையாவே இருக்குது. முதல் முறை மோசே அடித்தது போல அல்லது இயேசு கிறிஸ்து கண்மலையிலே கண்மலையா கிறிஸ்துவாய் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டது போல அவர் கண்மலையாக பிளக்கப்பட்டவராதான் உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கிறாரு. இனி நீங்க என்ன செய்யணும்? கண்மலையை பார்த்து பேசுங்கள். உங்க முன்னாடி நிக்கிற கண்மலையை பார்த்து என்ன செய்யுங்க? பேசுங்க. என்ன பேசணும்? கண்மலையே நல்லா இருக்கிறியா? கண்மலை அப்படியா? உங்களுக்கு எது தேவையோ சொல்லுமா. உங்களுக்கு என்ன தேவையோ ஆமா நீ சொல்லுமா. பூமி எங்கோ எந்த ஜாதிகளிடத்துல செய்யப்படாத அதிசயங்களை நான் செய்வேன் என்று சொன்ன கண்மலையே, ஆமா எனக்கு முன்பாக இந்த காரியத்துல எனக்கு ஒரு அதிசயம், அது ஜீவனுள்ள கண்மலை, உன்னை பெற்றெடுத்த கண்மலை, உன்னை பாதுகாக்கிற கண்மலை, உனக்கு வேண்டியதை கொடுக்கிற கண்மலையா இயேசு கிறிஸ்து அந்த நிலையில இருக்கிறபடினாலே உனக்கு தேவையானதை கொடுக்க போறார். அந்த கண்மலையை பார்த்து நல்லா சொல்லுங்க. அந்த கண்மலையை பார்த்து திரும்ப சொல்லுங்க. அந்த கண்மலையை பார்த்து அப்படின்னா ஒன்னொன்று என்ன தெரியுமா நம்ம செய்யறோம்? அதாவது தேவையான நேரத்தில் வந்து பேசுறது, அதுக்கப்புறம் போய் என்ன செய்யுது? தேவை முடிஞ்சோன்னே அப்படியும் இருக்கக்கூடாது. நல்லா விளங்கமா இன்னைக்கு அதைத்தான் சொல்லி கொடுக்குறார் நமக்கு. அதாவது தேவைக்கு மட்டும் நாங்கள் எங்களை சொல்லுவோம், ஊழியக்காரங்களை ஊறுகா மாதிரி. உண்மைமா பொய் சொல்லலை. நான்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். ஊழியக்காரங்க எப்படிப்பட்டவங்க? ஊறுகா மாதிரி. வேணும்னா தொட்டுக்குவோம், வேண்டானா அவ்வளோதான்.
இதை எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தேவனை நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுமா. தேவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. எந்த நேரம் அந்த கண்மலையோட பேசிட்டே இரு. அந்த கண்மலையோட பேசு, அந்த கண்மலையோட உறவை வளர்த்துக்கோ. அந்த கண்மலை கிறிஸ்து, உன்னை ஜெனிப்பித்த கண்மலை, உன்னை பெற்றெடுத்த கண்மலை, உன்னை பாதுகாக்கிற கண்மலை, உனக்கு வேண்டியதை செய்கிற எல்லா காரியத்திலும் இந்த கண்மலை தாமா உனக்கு கூட வரும். ஆமென் என்று சொல்லலாமா? நான் திரும்ப சொல்றேம்மா, உன் வாழ்க்கையில நீ அடுத்த எல்லைக்குள்ள போக, அல்லது அடுத்து கடந்து போக நான் திரும்ப சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டு அங்கேயே இருக்கல. செங்கடலை கடந்தாங்க, சீன் வனாந்தரத்தை கடந்தாங்க, அடுத்து யோர்தானை கடந்தாங்க, அடுத்து எரிகோவை கடந்தாங்க. அதுக்கு அவர்களுக்கு விரோதமா 7 ஜாதிகள் வந்தாங்க. ஆமா, 31 ராஜாக்கள் வந்தாங்க. ஒவ்வொருத்தரையா கடந்து எங்க வந்து சேர்ந்தாங்க? என்னமோ முழிக்கிறீங்க? கானானுக்குள்ள வந்து சேர்ந்தாங்க. எத்தனை பேர் சேர்ந்தாங்க? 2 பேர். கைய பிடிமா. வந்துருவியாமா? பரலோகத்துல என்னோடு கூட வந்து மீட்கப்பட்ட கூட்டமாய் கர்த்தரை பாடி ஆராதிக்க வந்துருவீங்களாமா? புறப்பட்டது 20 லட்சம், கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனமாமா. ஆனா என்னதான், ஏன்னா ஒன்னொன்னு சொல்லிட்டா, இந்த கிருபையை நமக்கு வேணும். முறுமுறுக்காம, கேள்வி கேட்காம, கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, பாளையம் இறங்கு, மேகம் எழும்புற பொழுது என்ன பண்ணிடணும்? பரிசு. எதுக்கு சொல்றேன்னா, அடுத்தடுத்து நான் இதை என்னோட பிராக்டிஸ்ல சொல்றேன்னா எப்படின்னா, இப்போ ஒரு காரியத்துக்கு கர்த்தர் சொல்றாரு. இப்போ என்ன சொன்னா, பெரும்பாதைக்குள்ள வாங்கன்னு போன வாரமெல்லாம் சொன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு? பெரும்பாதைக்குள்ள வந்துட்டில மகளே, உனக்கு நான் கண்மலையா இருக்க போறேன். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அடுத்து பாசாய் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? போயிட்டே இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தபடினாலே திரும்ப அந்த பெரிய வனாந்தரத்தையே கர்த்தர் சுத்த வச்சுட்டு இருந்தாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வருகிறதுக்கு எதுக்கு தெரியுமா? திரும்ப அந்த பிரச்சனை வருதுன்னா, நம்ம ஏதோ ஒன்றை அங்கே கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அந்த பிரச்சனையை திரும்ப நம்மளை சுத்த வைக்கிறாரு. ஆனா என்ன செய்யணும்? ஆண்டவரே, போய் பேசுமா, கண்மலைக்குள்ள நீ பேசுமா, கண்மலைக்குள்ள பேசு. அதனால இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு சொல்லி கொடுத்தது சொல்றேன். கண்மலையில போய் நீ சும்மா தேவையான மட்டும் உருவிட்டு, என்னது ஏடிஎம், அது என்னது ஏடிஎம் தானே அது பேரு. ஆமா, அதில் போய் காடை சொருகணுன்னு என்ன வரும்? பணம் வந்துடும். அதுக்கப்புறம் திரும்பி பாப்பமா அதைய அடுத்து ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறப்பதான் அந்த இடத்துக்கே நம்ம போவோம். அப்படி அல்ல மகனே, நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வாசிங்க யோபுவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 10வது வேத வசனம். கண்மலைக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான், அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும். முதல்ல எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வார்த்தையை. யோபு 28:10. எல்லாரும் கண்மலைக்குள்ளும் சொல்லுங்க. கண்மலை கிறிஸ்துவுக்குள்ளும் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ளும் சொல்லுங்க. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ளும். அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில பக்கத்துல கரம் பிடிங்களே. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் எப்படி இருப்பானா? புது சிருஷ்டியா இருப்பான். அப்ப கர்த்தர் என்ன சொல்றார்னா, கண்மலைக்குள் சொல்லுங்க. கண்மலைக்குள் அப்படின்னு என்னன்னா, இப்ப கண்மலை கடினமானது சொல்லுங்க. கண்மலை கடினமானது. ஆனா கண்மலை வசந்த வாசிங்க. கண்மலைக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான், அவன் கண் விலை உயர்ந்த கண்மலைக்குள்ளும் எதை வெட்டுறானாமா? நல்லா சொல்லுங்க. எதை வெட்டுறானாமா? நீங்க போய் நின்று கண்மலை பார்த்து, கண்மலையே எனக்கு இன்னைக்கு ஒரு 10,000 வேணும், கண்மலையே எனக்கு தாரும் கண்மலையே அப்படின்னால தராது. ஏடிஎம் இல்ல, காடை சொருகணும் ஒன்று உங்களுக்கு ஏடிஎம்ல இருந்து பணம் வர இல்லைம்மா, அப்படி இல்லை. கொஞ்ச நேரம் அந்த கண்மலையோட பேசுங்க. கண்மலையே ஆராதிக்கின்றே, காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றே. கண்மலையே ஆராதிக்கின்றே, காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றே. தேவனே கண்மலையே கண்மலை
ஏன்னா நான் 10th முடிச்சு வீட்டில் கொஞ்ச நாள் இருந்த பொழுது எஸ்டேட்டில் இருந்தோமா, அந்த மேலே போகணும். அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஏன்னா எங்கள் அப்பாவால் அப்படியெல்லாம் திடீர்னு இந்த பெண்டிகாஸ் லைன்லலாம் விடல. ஏன்னா எங்கள் அப்பா இருந்தது ஆர்சி. அதுக்கப்புறம் அம்மாவை கல்யாணம் பண்ண உடனே சிஎஸ்ஐ வந்துட்டோம். பிள்ளையை பெற்றதுக்கப்புறம் பெண்டிகாஸில். அந்த மாதிரி எங்கள் அப்பா ஆர்சி. அதனால் வந்து ரொம்ப அவருக்கு அந்த அனல் லைஃப்பெல்லாம் பிடிக்காது. சிஎஸ்ஐ அப்படிங்கிறனால இப்போல்லாம் ஓகே, இப்போல்லாம் நல்லா கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வந்துட்டு கொண்டு இருக்குது. ஆமாம். ஆனால் அன்றையெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. எங்கிட்ட சொல்லுவார், இங்கே வார், பெந்தேகோஸ் வாழ்க்கையின கையில் நெருப்பில் கையில் நெருப்பு இருக்கிற மாதிரி கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா அது உன்னையே சுட்டு எரிச்சிடும் அப்படிம்பார். அதனால் அந்த லைஃபுக்கெல்லாம் என்னை எத்தனை அடி வாங்கியிருக்கிறேன் தெரியுமா? ஏன்னா இப்போ இந்த ஜபம், அதாவது இந்த நாங்கள் அந்த 10th முடிச்சு வீட்டில் இருந்த பொழுது நைட்டு தெரியாமல் போயிடுவோம். நைட்டு 9 மணிக்கு ஏன்னா அதிகாலையில் எழும்பி இந்த பாட்டை பாடுறக்கு ஓடுவேன். நைட்டு ஜபம் அவங்க நடத்துவாங்க. நைட்டு வெடிய வெடிய எங்கள் சித்தப்பா நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து வெடிய வெடிய ஜபம் நடத்துவோம். அதில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு 4 மணிக்கு எங்கள் சித்தப்பா எங்களை எல்லாரும் எழுப்பி விட்டுருவார். நாங்கள் ஒரு கடந்த வாரம் வந்தால் பார்த்து எங்கள் தங்கச்சி அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் என்ன 4 மணிக்கு எழும்புவார். இந்த 4 மணிக்கு இந்த எழும்பி இந்த பாட்டை பாடுற பொழுது அவ்வளோ ஒரு மகிமையாக இருக்கும். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இரவோடு இரவாக போய் அங்கே தங்கி அந்த அதிகாலை ஜபம் முடிச்சுட்டு, ஏன்னா நைட்டு எங்கள் அப்பா படுத்ததுக்கப்புறம் போவேன். எங்கள் அப்பா எழும்புனதுக்கு முன்னமே நாங்கள் என்ன செய்யணும், வீடு வந்துடணும். ஒரு நாள் லேட்டாக வந்த மாதிரி அடி பின்னி எடுத்துட்டார். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளவெல்லாம் கரையம் பண்ணி தான் வளர்ந்துருக்குறோம். அதுக்காக சொல்கிறேன். அப்போவே 15 வயசு எனக்கு 10th முடிச்சு நான் வீட்டில் இருக்கிற பொழுது அந்த ஒரு 1.5 வருஷம் பக்கம் நாங்கள் இந்த காரியத்தை செஞ்சோம். எங்கள் அப்பா தூங்கின உடனே போயிடுவேன். நைட்டெல்லாம் உட்காந்து வெடிய வெடிய தேசத்துக்காக ஜெபிப்போம். அப்புறம் 4 மணிக்கு எழுப்பிவிட்டுருவார். எங்கள் அப்பா எழும்புறது ஒரு 6:30 7. அப்போலாம் எஸ்டேட்லலாம் அப்போ லேட்டாக தானே எழுவாங்க. அப்போ 7 மணிக்குள்ளே நாங்கள் என்ன செஞ்சுருவோம், வீடு வந்து எப்போ போல் படுக்கிற மாதிரி கட்டளை படுத்துங்குவோம். அப்படியெல்லாம் தெரியாமல் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், ஏன்னா அப்படியெல்லாம் அது ஏன்னா அந்த ஞானஸ்தானம் எடுத்தது கூட எங்கள் அப்பாக்கெல்லாம் தெரியாது. தெரிஞ்சு அடி வாங்கின பார் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த கண்மலையின் நிழலில் வளர்ந்தபடினால்தாம்மா இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் இந்த பெரிய பொறுப்புகளை கர்த்தர் என் கையில் தந்திருக்கிறார். ஆமேன் என்று சொல்லாமா. அப்போ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கண்மலை கிட்ட போய் உட்காந்து சும்மா பேசுகிறனால இல்லை, அந்த கண்மலையை கொஞ்ச நேரம் நேசிக்க என்ன செய்யுங்க சொல்லுங்கள். உங்களை நேசிக்கிற ஆண்டவர், உங்களை நேசிக்கிற எனக்காக என்னை பெற்றெடுத்த கண்மலையே, என்னை ஜெனிப்பித்த கண்மலையே, என்னை பாதுகாத்த கண்மலையே, எனக்காக எல்லாவற்றையும் செய்யும்படியாக ஆமாம் உண்மையே பிளக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்த கண்மலையே, எனக்கு வேண்டியதை கொடுக்கறதுக்கு என்னோடு கூட வருகிற கண்மலைன்னு சொல்லி அவரோட நம்ம என்ன செய்யணுமாமா, பேசி பேசி பேசி. இப்போ வாசிமா அந்த கண்மலையில் வாசிமா யோபு 28:10. கண்மலைக்குள் அந்த வார்த்தை முக்கியம். கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான். போது என்னவாமா கண்மலை என்ன மண்ணாட்டாவா இருக்கும், என்னவா இருக்கு, கடினமா இருக்கும். ஆனா கடினமா இருந்தாலும் கூட அதுக்குள்ள நீங்க போய் என்ன பண்ணணுமாமா, அப்படியே வேரூன்றணும், அப்படியே உள்ள போகணும், அப்படியே உள்ள போய் நீரை என்ன பண்ணுமாங்க, நீரூற்றுகளை வெட்டணும். என்னமா பண்றீங்க, வெட்டணும் கண்மலைக்குள்ள. அதாவது எதுக்கு இதை சொல்றேன்னா, சும்மா கண்மலை அப்படியே உட்கார்ந்தோட ஜொயின்னு உள்ள இழுத்துட்டு போயிடாது உங்களை. நீங்க என்ன செய்யணும், அதுதாம்மா பாடுகள். அந்த கடினமான பாதையில நீ என்ன செய்யும், பாதைகளை உண்டு பண்ணுகிறவர்களாய் நீங்க இருக்கணும். பாதைகளை என்ன பண்ணணும், நீங்க உண்டு பண்ணணும். அதாவது வனாந்தரமா தான் தெரியும், கடினமான சூழ்நிலை தாம்மா உங்க சூழ்நிலையில எப்படிப்பட்ட சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை தான். ஆனா கண்மலையோட பேச பேச பேச, கண்மலையோடு கூட உறவாட உருவ நடந்து பாதைகளை உண்டு பண்ணுகிறவளா இருக்கிற. நல்லா கறந்தட்டுமா, நீரூற்றுகள் காணுகிற வரைக்கும், நீரூற்றுகளை காணுகிற வரைக்கும். அது எப்போ வரும், நீரூற்றுகள் எப்போ வரும்னா, அந்த கண்மலையில உருவ நடந்து ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, வாசிப்போ. ஜோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11 வாசிங்க.
நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மகனே மகளே, கண்மலை உனக்காக பிளக்கப்பட்டுருச்சு, நீரூற்றுகள் உங்களுக்காய் ஆயத்தமா இருக்குதே. ஆனா நீங்க என்ன செய்யணுமாமா? ஜோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, பாளையத்தை உருவ நடந்து போஜன பதார்த்தங்களை நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆனா நான் ஒண்ணு உறுதியா சொல்றேன், எங்க உட்கார்ந்துக்குங்க? நீங்க எங்க உட்கார்ந்துக்கணும்? கண்மலைக்கு முன்னாடி உட்காருமா. கண்மலைக்கு முன்னாடி உட்கார்ந்து அதோட பேச 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 ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. உங்க ஆழமும் அவருடைய ஆழமும் இணைய 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 உருவ நடந்து, கண்மலையில உருவ நடந்து 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 நீங்கள் என்ன செய்யணுமாமா? நீரூற்றுகளை காணுகிற வரைக்கும். அதுக்காக எப்படி சொல்றோம்னா, பேசிட்டே இருக்கிறது இல்லம்மா. நீ உருவ என்ன செஞ்சுட்டே இருக்கோ? வந்துட்டே இருக்கும். அல்லது என்ன சொல்ல, கண்மலையை பார்த்து பேச 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 உங்களுக்கென்று வேண்டியதை கொடுக்கிறதுக்கு கண்மலை கூடயே இருக்குதே. அந்த கண்மலையை பார்த்து பேச 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 உட்கார்ந்த கண்மலை நிழலிலே உட்கார்ந்து உட்கார்ந்து கூடார மறைவிலே உட்கார்ந்து உட்கார்ந்து அவரை துதிக்க ஆராதிக்க பேச 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 உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறதுக்கு அந்த கண்மலை உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் அந்த கண்மலைக்கு முன்பாக உட்கார்ந்து பேசி பேசி உங்களுக்கு வேண்டியது எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்ல திரும்ப சொல்றோமா? அந்த கண்மலை உங்க எப்படி வருதாமா? கூடையே வருது. சொல்லுங்க, அந்த கண்மலை எப்படி வருது? திரும்ப சொல்லுங்க, அந்த கண்மலை எப்படியே வருது? கூடையே வருது. அந்த கண்மலை எப்படி வருதாமா? கூடையே வருது. எதுக்கு வருதாமா? உங்களுக்கு வேண்டியதை கொடுக்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த கண்மலைக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசணும். பேச 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 அந்த கண்மலை உங்களுக்கு எதை கொடுக்க? வேண்டியது கொடுக்க. ஒரு சில நேரங்கள் கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அந்த கண்மலையில உட்கார்ந்து என்ன செய்து உருவ நடந்து 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 நீரூற்றுகளை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? எடுத்துக்கொண்டே இருக்கணும். அப்படி நீங்கள் கண்மலைக்கு மேல அல்லது கண்மலைக்கு பக்கத்துல உட்கார்ந்து நீங்கள் கட்டுகிற வாழ்க்கை தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. நல்லா கறந்தட்டுமா? நல்லா கறந்தட்டு. அப்படி கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எந்த மனுஷன் மேலையும் அல்ல, எந்த மனுஷனையும் இல்லம்மா. எந்த மனுஷன் மேலேயும் நீங்க கட்டப்படல. யார் மேலதான் கட்டப்பட்டிருக்கிறீங்க? கண்மலைக்கு மேல. கடைசியா வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24-25 வேகமா வாசிங்க. ஆகையால் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அடுத்து பெருமழை சொரிந்து வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியோ அது விழவில்லை. நல்லா கறந்துட்டுமா? இப்ப நீங்க எந்த மேல கட்டப்பட்டிருக்கிறீங்க? கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. இப்ப தெரியுதாமா யார் மேல நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க? கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. திரும்ப சொல்ல, நீங்க எந்த கூட்டம்? மீட்கப்பட்ட கூட்டத்துக்கு முன்பா எந்த பாதை இருக்குது? பெரும் பாதை. அதாவது இந்த பெரும் பாதை தான். பெரும்பாதை என்பது நான் ஏற்கனவே போன வாரமே சொன்னேன். பெரும்பாதை என்பது ஹைவே. சொல்லுங்க, பெரும்பாதை என்னது? ஹைவே. இப்ப இந்த ஹைவே என்னது? கொஞ்சம் வேகமா போகிற பாதை தான். இந்த ஹைவேல என்ன இல்லை? தடை இல்லை. ஹைவேல என்ன இல்லை? தடை இல்லை. ஏன்னா அதுல வாசிக்கிற சிங்கம் இருக்கிறதுல, துஷ்டன் இருக்கிறதுல, துஷ்ட மனுஷன் இருக்க, இதெல்லாம் அந்த பெரும்பாதையில உங்களுக்கு இருக்குது. இந்த பெரும்பாதையில உங்களுக்கு வனாந்தரம் இருந்தாலும் சரி, வறண்ட நிலங்கள் இருந்தாலும் சரி, இந்த வனாந்தரத்தையும் வறண்ட நிலத்தையும் கடுவெளியையும் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறதுக்கு யார் உங்களோட கூட வராங்க? கண்மலை உங்களோட கூட வருது. யாரு வராங்க? நல்லா சொல்லுங்க, யாரு வராங்க? கண்மலை. ஒரு முறை அடிக்கப்பட்டு ரெண்டாவது முறை கண்மலையோட நீங்க என்ன செய்யணும்? என்ன பேசணும்? அதை கேட்கிறேன். இப்ப கேட்கிறேன், என்ன பேசணும்? அப்படியே தான் கேட்டேன். கண்மலையே நல்லா இருக்கிற கண்மலையே, என்ன கண்மலையே? நீ கொஞ்சம் சோகமா இருக்கிற கண்மலையே, நீயும் சோகமா இருக்கிற கண்மலையே, நானும் சோகமாக்குற. அப்படியா? இல்லம்மா, கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்ல வாக்கு தத்தம். இந்த வருஷம் வாக்கு தத்தம் என்னமா? ஏசப்பா இப்படி இவங்க மறந்தாங்கன்னா ஏசப்பா, இவங்களுக்கு நீங்க எப்படி ஏசப்பா செய்வீங்க?
பூமி எங்கும் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்துல செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாரும் யாரும் எதை காண்பாங்க? கர்த்தருடைய செய்கையை. கண்மலையை பார்த்து சொல்லுங்க, கண்மலையே நான் உம்முடைய செய்கையை பார்க்கணும். இந்த வனாந்தரத்துல, இந்த வறண்ட நிலத்துல, இந்த கடுவெளியில எனக்கு தண்ணீர் தடாகத்தை உண்டு பண்ணுகிற உம்முடைய தண்ணீர் நீரோட்ட இயேசுவின் நாமத்துல புறப்படுவதாக சந்தோஷமும் சமாதானமும் எனக்கு உண்டாவதாக. இந்த வியாதியிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த கடன் பிரச்சனை விடுதலையாக்குற இயேசுவின் நாமத்துல ஐஸ்வர்ய லட்சங்களும் கோடிகளும் புரண்டு வருவதாக. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப கண்மலையை பார்த்து நீங்க என்ன செய்யணும்? கண்மலையை பார்த்து என்ன செய்யணும்? இயேசுக்கு ஒரு தரம் அடிக்கப்பட்டார். ஒருவேளை அடிக்கிற சூழ்நிலையே வந்தாலும் சரி, கண்மலையை பார்த்து அடிக்கிற சூழ்நிலையே வந்தாலும் சரி, மோசே எதை வச்சு அடிச்சாரு? கோல் என்பது எது கடையாளம்? வார்த்தை. கோல் என்பது எது கடையாளம்? அப்போ ஒருவேளை அந்த வார்த்தையை வச்சு தேவன்கிட்ட டச் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் என்கிட்ட இப்படி சொன்னீங்களே, இப்படி நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களே, இதை செய்வேன்னு சொன்னீங்களே, எனக்காக நீங்கள் ஜீவனையே கொடுத்தீங்கன்னா இதை செய்யறது உங்களுக்கு லேசான காரியம் தானே? இதை சொன்னீங்களே, வார்த்தையாகிய கோலை நீங்கள் என்ன செய்யணும்? கண்மலைக்கு மேலே டச் பண்ண அந்த கண்மலையிலிருந்து உங்களுக்கு வேண்டியதை சுரக்கருக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை ஒரு சில காரியம் டிலேவாகுதா, மறுபடியும் உருவ நடமா, மறுபடியும் அந்த கண்மலையில என்ன செய்யுங்க? பேசிட்டே இருங்க. கண்மலை நிழலில் உட்கார்ந்து அந்த கண்மலையில என்ன செய்ய? உருவ நடந்து வெட்டி அந்த கண்மலையின் மேலேயே, அல்லது இப்படி சொல்லாம, நீங்க எந்த மனுஷனையும் நம்பாம, எந்த சூழ்நிலையும் நம்பாம, கண்மலையை பார்த்தே நீங்கள் பேசி அந்த கண்மலையின் நிழலிலே உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. எந்த மனுஷனையும் அல்ல, எந்த சூழ்நிலையும் அல்ல, யாரையும் அல்ல. எதை நம்புறீங்க இப்போ? கண்மலையும் மேல நீங்க கண்மலையவே சார்ந்து இருக்கிறபடினால், அல்லது கண்மலையவே நம்பி இருக்கிறபடினால், பலனான கண்மலையான அவரையே நோக்கி பார்த்து அங்கேயே நிக்கிறீங்க பாருங்க, அதையே சார்ந்து கொண்டு போகிறீங்க பாருங்க. அப்பொழுது எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், உங்க வீடு, உங்க ஆவிக்குரிய வீடு உடையாமல், உங்களுக்கு நியமித்த ஸ்தானம், உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கொடுக்க அந்த 7 ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் வல்லமையுள்ளவர். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நின்றே இன்னைக்கு